எனக்கு அழகான இளஞ்சிவப்பு நிற வீட்டின் கனவு உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். ஏய், நீ என்ன செய்கிறாய்? உருவாக்க போறேன். கிரோமத்தின் நிறுத்த முடியாது. வீட்டு வண்ணம் பூசுவதில் தொடங்குவோம். நாம்பிங் வண்ணம் பயன்படுத்துவோம். ஓ, அது பாருங்க. அருமை. நிறம் மந்திரமாய் உள்ளது மற்றும் முழுவதும் இளஞ்சிவப்பு. இது அழகாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். டிபனி, நீ என்ன செய்ய போகிறாய்? நான் என் வீட்டை ஊதா நிறத்துல பூச போகிறேன். பிஸ்டலில் இருந்து வண்ணத்தை பீச்சுவோம். முழு வீடும் ஊதா நிறமாக இருக்கும். ஓ, அருமை. கூரையும் நிச்சயமாக கருப்பு நிறமாக இருக்கும். அதை நான் ஒரு பர்னர் கொண்டு செய்ய போகிறேன். வேகமாகவும் குளிர்ச்சியாகவும். ஜெஸ் என்ன யோசித்தார்? ஓ, வாங்க, என் மைதானத்தில் வந்து சேருங்கள். நன்றி. இது ஒரு உலோக தொட்டி. அதை செங்கல் போர்வையால் மூட வேண்டும். இப்போது என் உதவியாளர் சாம் ஒரு ஜன்னலை வெட்டுவார். சரி, அருமை. சாம், சட்டப்பொடி பற்றி மறக்காதே. கண்டிப்பாக இது முடிந்து விட்டது, ஜெஸ். மேலும் பிரகாசமான இளஞ்சிவப்பு கூரை பற்றி நான் மறக்கவில்லை. வாவ், இது உண்மையான கோபுரத்தை போன்றே தெரிகிறது. அப்படியா? நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, அருமை. அதுதான் நான் விரும்பியது. உண்மையா? சரி, நான் அதை உதவியாளர்களின்றி செய்ய முடியும். எனக்கு எனது சொந்த கோபுரங்கள் இருக்கும். ஓ, அதை பாருங்கள். அவை உங்கள் இளஞ்சிவப்பு கோபுரங்களை விட மிகவும் குளிர்ச்சியானவை. நண்பர் காகிதம் கத்தரிக்கோள் எடுத்து சௌகி சென்றிருக்கேன். சோங்கரை ஒட்ட பார்க்கிறேன். ஓ, ஆம். இக்கினால்தான் பெப்பர் பசையை பயன்படுத்தி செய்ய நான் ஒட்ட பார்க்கிறேன். அப்படியே இங்க Mouth center. Ho, it's 10 mouth barrico. My band will see it is 70 media hertz. I'll buy it wherever. Tinanedra murdren. I'm reader evolved for severance from 6 to different sir. Udless Glyphenton, one hamayama gerukam. Oh, hadrum arba circum. Oh, gonna go to spy on a oneness. நீங்கள் முடிவை பார்த்தால் புரியும். சரி, கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சது. அத பாருங்க. வாவ், ஓ வாவ். காத்திருங்கள், அந்த சத்தம் என்ன? என் உதவியாளர் என் வீட்டுக்கு அழகான மாடம் செய்ய வேண்டும். எவ்வளவு அழகா இருக்குது. ஓ இல்ல, இது வலிக்குது. ஆஃப்கா, நான் சுத்தியலால் என்னை அடித்துக் கொண்டேன். மிகவும் வலிக்குது. நான் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் வேடிக்கையான விஷயம். மற்றவரை அவதிப்படுவது பார்க்கும் போதுதான். அடுத்தது என்ன செய்யலாம்? ஓ, எனக்கு கிடைச்சு விட்டது. என் மாடிக்கு தூண்களை திருகி வைப்போம். முதலில் எனக்கு இந்த மரக்குச்சிகள் தேவைப்படும். சாப்பிட்டு சால்ஸ் ஒரு சிப்பு வேலியின் அமேஃபாம் சார் என் மாடியில் பார்பிக்யூ பண்ணலாம். பார்க்கர்ஸ் படியில் வரப்பாம். என்ன சுவையான மனம். இங்கே ஒரு டோனட்டை தொங்கவிடு. மற்றும் வாவ், இது என்ன மனம்? வாவ், டிபனி சுவையாக ஏதோ பொரிக்கிறார். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் என்ன சாப்பிடலாம்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனக்காக ஒரு பருத்தி மிட்டாய் தயாரிக்கிறேன். அதற்காக எனக்கு ஒரு சிறப்பு இயந்திரம் உள்ளது. அதை முயற்சி செய்யலாம். வாவ், அந்த மிருதுவான பொருளை பாருங்க. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, என் கனவு வீட்டில் மேகங்கள் இருப்பதை நான் நினைத்தேன். முழு படத்துக்கு இதுவே தேவை. இங்கே சில மேகங்களை வைத்து ஒரு வானவில் பாதையை அமைப்போம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அருமை, ஜெஸ். உங்கள் வீடு கனவிலிருந்து நேரடியாக வந்தது போல இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டிபனி என்ன செய்தார்? பார்ப்போம். ஓ, அவள் தனது வீட்டின் பாதையை கருப்பு நிலக்கரி கொண்டு அமைக்க முடிவு செய்தாள்.
சிவசிமருக்கு அது பிரம்ஃபைப்பற்றலான தீர்வு. அவள் யாரும் திசை தவறாமல் இருக்க மெழுகுவர்த்திகளையும் வைத்தாள். நம்ம அடுத்ததுக்கு செல்லலாம். இப்போது நாங்கள் ஒரு வீட்டின் உள்ளகத்தை செய்வோம். என் அறை மிகவும் காலியாக இருக்கிறது. சரி, இங்கே சில மாலைகள் தொங்க விடுவோம். அப்படியே இப்போது எனக்கு அழகான திரைகள் தேவைப்படும். ஓ வாவ், அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன? ஓ, நான் சில புகைப்படங்களை எடுப்பேன். நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். அற்புதம். இப்போது பரதை அலங்கரிக்க புகைப்படங்களை பயன்படுத்துவோம். நான் அவற்றை மேலே ஒட்டப் போகிறேன். அப்படியே. அற்புதம். என்னை விட அழகாக யார் இருக்க முடியும்? எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் பெயிண்ட் மற்றும் தூரிகை எடுத்து கதவின் மீது அழகான யூனிகார்ன் வரைவோம். ஓ, அந்த கொம்பை பாருங்கள். இந்த யூனிகார்னுக்கு அழகான கொம்பும் அழகான காதுகளும் இருக்கும். இப்போது சில மஞ்சள் காதுகள். ஓ, என்ன அழகு. அவசரப்படாமல் பின்னர் நான் ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்குவேன். அட, அத பாருங்கள், எவ்வளவு அழகான இளஞ்சிவப்பு நாக்கு. அது தயாராகிவிட்டது. எனக்கு மாடி பிடிக்கவில்லை. அதை நுரை குழாய்களால் அலங்கரிப்போம். அவை வண்ணமயமாகவும் வானவில் போன்றதாகவும் உள்ளன. வாவ், எனக்கு இது பிடிக்கும். மேலும் இதய வடிவில் மென்மையான இளஞ்சிவப்பு தலையணைகளை சுவற்றில் தொங்க வைக்க விரும்புகிறேன். அருமையாவும் காதலாகவும் இருக்கு. தரை பத்தி என்ன? ஓ, நிச்சயமாவே நான் ஒரு கம்பளி போட போறேன். அதுவும் இளஞ்சிவப்பு இருக்கட்டும். மேலும் எனக்கு நிறைய பொம்மைகள் மற்றும் தலையணைகள் தேவை. இது ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு மேல் நான் எதையும் கேட்க முடியாது. இப்பதான் நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். நான் என்ன பண்ண முடிவு பண்ணுள்ளேன். சரி, நான் ஏற்கனவே மாலைகள் தொங்க விட்டுள்ளேன் மற்றும் என் பிடித்த ராக்கர் ஆல்பத்தின் போஸ்டர் சுவரில் இருக்கும். குளிர். இப்போது நாங்கள் சுவரில் மேலும் வினைல் பதிவுகளை தொங்க விடுவோம். மற்றும் டயர்களால் ஒரு மேசை செய்ய இங்கே ஒரு மெழுகுவர்த்தி, சிலந்திகள் மற்றும் ஒரு பரங்கிக்காய் வைக்கலாம். 2 மண்டை ஓடுகள் கூட வைக்கலாம். இங்கே ஒரு அழகான நாற்காலி வைக்கலாம் மற்றும் முழுமை. எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும். இங்கே ஒரு பார்ட்டி நடத்த காத்திருக்க முடியவில்லை. ஓ ஆம், எனக்கு மிகப்பெரிய ஸ்பீக்கர்கள் வேண்டும். வாவ், இது ஒரு சத்தமான பார்ட்டியாக போகிறது. உன் அயலவர் ஜெஸ் இதுக்கு தயாரா? இப்போது என் பிடித்த கிட்டார் சோலோவை வாசிக்கலாம். இது ஜெஸ்ஸை நிச்சயமாக எழுப்பும். ஓ, அந்த சத்தம் என்ன? ஓ இல்லை, அது கொடூரமான இசை மற்றும் அது மிகவும் சத்தமாக இருக்கிறது. அந்த ஒலி அலைகளால் நான் பறக்கிறேன். என் பைத்தியக்கார அயலவர் டிபனி இங்கே ஒரு ராக் கச்சேரி நடத்த முடிவு செய்தாரா? குறைந்தது ஜெஸ் நல்ல இசையை கேட்க முடியாது. அதை அணைக்கவும். இல்ல, நான் இதை கேட்க முடியாது. என் காதுகள் விழுந்து போகும். அதை எனக்கு கொடு. நீ கீதார் வாசிக்க விரும்புகிறாயா? உக்குலேலே வைத்துக்கொள். குறைந்தபட்சம் அது சிறப்பாக ஒலிக்கிறது. ஜெஸ், நீ உண்மையிலேயே சொல்கிறாயா? எவ்வளவு அருவருப்பானது. நான் இதை விளையாட போவதில்லை. வணக்கம் பெண்களே, அங்கே என்ன இருக்கிறது? இப்போது ஆசிரியர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்வார். அப்படியா? வணக்கம். உங்களுக்கு புரியவில்லையா? முதல் பரிசு ஒரு பார்பி பொம்மையாக இருக்கும். வாவ், என்ன அற்புதமான பரிசு. தொடங்குவோம். ஹே, பார்ப்போம். நீ எதனால் வரைய போகிறாய்? சரி, நேரத்தை அமைப்போம். தொடங்குங்கள். அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க காத்திருக்க முடியவில்லை. ஒரு பென்சில் மட்டும். சரி, எம்மாவிடம் என்ன இருக்கிறது?
நன்றாக. எனக்கு முழு வண்ண கிளாஸ் உள்ளது. நான் வெல்லப் போகிறேன். ஓ இல்லை, நான் பார்பியை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஓ இல்லை, என் தூரிகை இப்போது குப்பையில் உள்ளது. அதை நான் பயன்படுத்த முடியாது. ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, எனக்கு விரல்கள் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி என் சிறந்த கலைப்படைப்பு வரைவேன். பாருங்கள், இது பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. நான் என்ன சேர்க்கலாம்? சரியாக. ஓ, பென்சிலால் வரைவது எவ்வளவு கடினம். ஓ இல்லை. ஹாய், இது உடைந்து விட்டது. இது கூர்மையாக்கப்பட வேண்டும். என்ன என்ன பிளா. சரி, மீண்டும் முயற்சிப்போம். ஓ, சால்ஸ் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு கையளவு சிவப்பு மலர்களை கொடுத்தார். ஓ, நான் கனவு கண்டேன். என் பென்சில் எங்கே? அருமை. வாவ். ஒரு நிமிடம், மீதமுள்ளவை உடையாக பயன்படுத்தப்படலாம். சரி, நான் தயாராக இருக்கிறேன். என்ன, நேரம் முடிவடைய போகிறதா? ஓ, என் வரைபடத்தை முடிக்க ஒரு நிமிடத்திற்கும் குறைவாக இருக்கிறது. ஆகவே டர்போ வேக முறையை இயக்குவோம். சரி, தலை, உடல், முடி மற்றும் உஃப். ஓ, நான் அதை செய்தேன் என்று நம்புகிறேன். அப்படியா? உங்கள் வரைபடங்களை காட்டுங்கள், இளம் பெண்களே. எம்மா, இது என்ன குழப்பம்? இதுதான் சிறிய குழந்தைகள் கிண்டர் கார்டனில் வரைவது போல. இது என்ன பல வகை? பார்க்கலாம். ஓ, பிராவோ. இது அழகாகவும் தனித்துவமாகவும் உள்ளது. வெற்றி உங்களுக்கே. உங்கள் பார்பி பொம்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓ ஆம், எனக்கு ஒரு பார்பி உள்ளது. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள், என்னை போலவே. ஓ, இங்கே வா. நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவள் அற்புதமாக இருக்கிறாள். எம்மா, என் பார்வையை உன் அழுக்கு கைகளால் தொடாதே. உனக்காக ஒரு மலம் இருக்கிறது. என்ன? ஐயோ, நீ வாங்கினாய். உண்மையில் உனக்காக ஒரு நாய் இருக்கிறது. இந்த அழகை பாருங்கள் நண்பர்களே. சிறந்த நாய்க்கு மட்டுமே நாய் கிடைக்கும். மற்றும் நேரம் தொடங்குகிறது. இந்த நேரத்துடன் நான் என்ன வரைய போகிறேன்? என்ன? ஓ, கிரேயான்களா? அதுதானா? எனக்கு ஏதாவது குளிர்ச்சியானது இருந்தால் நன்றாக இருக்கும். வாவ், ஃபெல்ட் டிப் பென்கள். இதோ என் உள்ளார்ந்த கலைஞன் வெளிவருகிறான். நான் இதுவரை சிறந்த நாயை வரைய போகிறேன். கீழே இருந்து தொடங்கலாம். இல்லை, இல்லை, எனக்கு இது பிடிக்கவில்லை. மீண்டும் செய்கிறேன். ஓ, அது மிகவும் மோசம். எனக்கு எதுவும் பிடிக்கவில்லை. இல்லை. ஓ, மன்னிக்கவும். படைப்பாற்றல் செயல்முறை கடினமானது. ஒரு நிமிடம். என் கையை வட்டமாக சுழற்றினால் அது நாயின் முகமாக இருக்கும். அருமை. என்ன? ஹே எம்மா, பார்க்காதே. உங்கள் கிரியான்களால் வரை. சரி, நான் செய்வேன். மேலும் உங்களில் யாரையும் விட சிறப்பாக செய்வேன். என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் கைகளில் கிரேயான்களை துண்டுகளாக உடைக்கப் போகிறேன். மேலும் அப்படியே போச்சு, எல்லாம் காகிதத்தில். உன் வரைபடத்தை ஒரு நொடியில் அழிக்கப் போகிறேன். உன் மூக்கின் கீழே ஏதோ கிடைக்கப் போகிறது. ஓ மேரி, இல்லை, நேரம் முடிந்து விட்டது. உன் படைப்பை காட்டு. வாவ், மேரி, அது அழகான நாய். எம்மா, எப்படி? எம்மா, அது மோசம். உனக்கு எப் கிடைக்கும்? மேரிக்கு அழகான நாய் கிடைக்கும். ஓ, நான் ரொம்ப வெட்கப்படுறேன். சரி, குட்டி பெண்ணே, உன் புதிய வீட்டிற்கு போ. ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நாய்க்கு குளோ என்று பெயர் வைக்கப் போகிறேன். மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கிறது. இங்கே எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஏய், ஓ, மன்னிக்கவும். அப்படியா? இதோ உன் புதிய பரிசு, நிண்டெண்டோ ஸ்விட்ச். உனக்கு இது பிடிக்கும் என நினைக்கிறேன். சரி, நேரம் போகிறது. நாம் என்ன பெற்றிருக்கிறோம் என்று பார்ப்போம். ஹே மேரி. ஓ, எனக்கு பிளாஸ்டிஷன் கிடைத்தது. குளிர். நான் என்ன பெற்றேன்? ஏதோ ஒரு ஆசிய பேனா. ஓ, இது கூர்மையானது. ஓ, எனக்கு தெரியும். நான் அந்த சிறப்பு வெற்று காகிதத்தை சுரண்ட வேண்டும். அதை நான் எளிதாக செய்ய முடியும். என்ன? நான் அதை வேகமாக மட்டுமல்ல, சிறப்பாகவும் செய்வேன். இல்லை, சரி, அந்த துண்டை உருட்ட வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என்ன? நான் எதுவும் செய்யவில்லை. உண்மையாக அது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, எனக்கு தாகமாக இருந்தது. ஓ, சிறிது சுவைமிகு பானம் எப்போதும் நல்லதே. இதோ வோன் அல்லது கேஸ். எல்லா தேவையான பிளாஸ்டிசின் துண்டுகளையும் இங்கே வைத்து உருட்டுவேன். அதற்கு பிறகு நான் பொத்தான்களின் வடிவில் விவரங்களை சேர்க்க வேண்டும்.
முடிந்தது. அதை கேஸில் இருந்து எடுத்து நான் பரிசை பெற முடியும். ஓ, நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? முயற்சிப்பது நல்லது, ஆனால் அது போதவில்லை. எம்மா, வாவ், இது உண்மையானது போலவே இருக்கிறது. பரிசு நிச்சயமாக எம்மாவுக்கே. நன்றாக செய்தாய். ஓ, அதை கொடுக்கவே விரும்பவில்லை. நன்றி ஆசிரியரே, இது என் வாழ்க்கையின் சிறந்த பரிசு. நீங்களும் சேர்ந்து விளையாட விரும்புகிறீர்களா? வாருங்கள். இங்கே இது உங்களுக்காகவும் இது எனக்காகவும். நான் வெல்வேன், விளையாடுவோம். பெண்களே, நான் இதை மட்டும் நிலையில் பெற்றேன். இது உங்கள் புதிய பரிசு. நேரம் நடக்கிறது, அதனால் விரைவாக செய்யுங்கள். ஓ, நான் என்ன பயன்படுத்த போகிறேன்? இது ஒரு தண்ணீர் தெளிப்பான் மற்றும் மணிகள். எம்மா, நீ சற்று புத்துணர்ச்சி பெற வேண்டும். ஏ, நிறுத்து. பெண்களே, உங்கள் தந்திரங்கள் எனக்கு சலிப்பாக இருக்கிறது. ஓ, மன்னிக்கவும். சரி, நான் என்னுடையதை திறக்கிறேன். வாவ், இது வண்ணங்கள். ஒரு உண்மையான கலைஞர் கிட். சரி, நான் இப்போதே தொடங்கலாம். நான் மஞ்சள் பந்துகளை தேர்வு செய்கிறேன். அவை லாலிபாப் நிறத்தை துல்லியமாக பிரதிபலிக்கும். இப்போ வெள்ளை நிறத்தவைகளே. நல்லா போயிட்டு இருக்கு. சரி, நான் கலைஞராக இருக்கிறேன். இதோ போகிறேன். ஓ, இது நல்லா போயிட்டு இல்லை. சரி, நான் திட்டம் பீக்கு போகிறேன். கலை பெயிண்ட் மற்றும் என்கம். அட, இதோ அது. ஓ, ஆம், அதை கொஞ்சம் கவ்வி நீட்டிக்கலாம். ஓ, அருவருப்பு. வரைபடம் உன்னுடையதை விட நல்லதாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு பபல் ஊதிவிட்டேன். அருமை. அதை வண்ணத்தில் மூழ்க வைத்து இப்போது காகிதத்தில் ஒரு சரியான சமச்சீரான வட்டம் தயாராகிவிட்டது. வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. மேரி, லாலிபாப் பற்றி கனவு காணக்கூடாது. அது எனக்கே உறுதி. பெண்களே, நேரம் முடிந்தது. உங்கள் கலைப்பணியை பார்க்க நான் தயாராக இருக்கிறேன். எம்மா, அது குளிர்ச்சியாக இருந்தது. எனக்கு பிடிச்சது. மேரி பத்தி என்ன? அப்படியா? அங்கேதான். ஏதோ தவறாகிவிட்டது மேரி. ஓ, இல்ல. சரி, எம்மா வென்று விட்டாள். உன் லாலிபாப் உனக்கே. நான் தான் சிறந்தவன். ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. இதோ உங்களுக்கு. ஓ, நன்றி. விரைவில் அதை முயற்சிப்போம். மிகவும் சுவையாக இருக்கிறது. மேரி, நீ அதை மறுபுறம் இருந்து சாப்பிடலாம். கவலைப்படாதே. முன்னவராக இருப்பாரா? முதலில் பெண்ணுடன் தொடங்குவோம். வாருங்கள். ஜெஸ், உங்களிடம் என்ன இருக்கிறது? நிறைய வண்ணமயமான சிற்றுண்டிகள் இருக்கின்றன. நீங்கள் எந்த கேக்கும் மிகவும் அழகாக மாற்ற முடியும். ஓ, எனக்கு ஸ்கிட்டில்ஸ் கிடைச்சது. வாவ். குவெண்டின், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கேக்குகளை அலங்கரிக்க கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். இது மெர்சல் இருக்கும். என்னோடது மிகவும் சிறந்தது. ஓ, இது உண்மையிலேயே நல்லது. ஆமா, நான் செயல்முறையை தொடங்குகிறேன். நான் இதை நிறங்களாக பிரிக்கிறேன். எவ்வளவு அழகாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. உனக்கு முடி உலர்த்தியதுக்கு நான் தேவையான டிக்டாக்ல ஒரு கூலான ஜீவித்து தந்திரம் பார்த்தேன். நமக்கு ஸ்கிட்டில்ஸை சூடுபடுத்த வேண்டும். அவைகளை கேக்கில் அழகாக பாய்ச்சலாம். பாருங்கள், அப்படி அழகாக உள்ளது. ஆனால் எனக்கு இன்னும் ஏதாவது சேர்க்க வேண்டும். ஓ, இங்கே தேன் இருக்கிறது. அதை மேலே ஊற்றுகிறேன். ஏனெனில் அது இன்னும் சிறந்ததாகவும் இனிமையாகவும் இருக்கும். வாவ், நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை தேனில் ஒட்டிக்கொள்ள முடியும். எனக்கு பெரிய ஸ்கிட்டில்ஸ் கோபுரம் இருக்கும். இன்னும் சானி. வா, குவெண்டின், இது ஒரு அற்புதமான யோசனை. நீ உண்மையிலேயே ஒரு மந்திரியோ? இது ஸ்கிட்டில்ஸ் பாக்கெட் காற்றில் மிதந்து ஸ்கிட்டில்ஸ் கடிதேற்போது மாதிரி இருக்கு. இது போல் இதற்கு முன் எதுவும் காணவில்லை. ஜெஸ், உன்னாலே நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். எனக்கு வித்தியாசமான நிறங்களிலான கிரீம் உள்ளது. மேலும் அது நிறைய உள்ளது. கேக்கின் சுற்றிலும் கிரீமை பிழியலாம். அதை பல நிறமாக விரும்புகிறேன். அதற்காக நாம் வித்தியாசமான நிறங்களிலான கிரீம்களை பயன்படுத்துகிறோம். வாவ், இது மிக அழகாக வந்திருக்கிறது. நகர்கிறோம். சிறிது தட்டி மேலெழுப்ப வேண்டும் ஸ்பாடுலா உதவியுடன். வாவ்,
உங்க கேக் குவென்டினின் கேக்கை போலவே பிரகாசமாக இருக்கிறது. ஜஸ் பின்னாடி இல்ல. அடுத்து என்ன நடக்கும்? நாம் ஒரு நிறம்துக்கோல் காகிதத்தை ஒட்டுவோம் மற்றும் அந்த கண்ணு கிளம்பல் பாருங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் இது மிகவும் ஒழுங்கற்றதாக இருக்கிறது. நிறுத்துங்கள். வா, இதோ இப்போது புத்தியைகளை நீக்கி டாடா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. அதை மறுபடியும் சமமாக செய்கிறோம். வா, அப்போ சரி பசங்களா, உங்க அழகான கேக்குகளை சாப்பிட வெறுமதும் போச்சு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குது? கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நான் மிகவும் பசிக்கிறேன். என் கேக்கை சாப்பிட விரும்புகிறேன். அது ருசியாக இருக்க வேண்டும். இங்கே எவ்வளவு ஸ்கிடில் இருக்கின்றன. வாவ், இந்த கேக்கில் பல அடுக்குகள். ருசி, நான் ஒவ்வொரு கடிகாரமும் அனுபவிக்கிறேன். சிறப்பு. அப்போ அடுத்ததை தொடர்வோம். குவென்டின் கேக்கை எப்படி அலங்கரிப்பார்? கனி மற்றும் பழங்கள். சிறப்பு. ஆம், இது எனக்கும் பிடிச்சிருக்கிறது. உன்னிடம் கிறிஸ்ட் கட்டுகளும் சாக்லேட் மக்காரூன்களும் M&M ஈர்களும் உள்ளன. ஓ, குவென்டின் கொஞ்சம் பொறாமைப்பட்டு இருக்கிறார். அவசியமில்லை. பழங்களும் கனி இனிப்புகளும் கூட சரி, சிறந்தவையாகும். ஆரம்பிக்கலாம். முதலில் கிட்கேட் திறக்கிறேன். ஒரு யோசனை வந்தது. எனது மட மிக பிரியமான கிட்கேட்களை கேக் சுற்றி வைக்கலாம். இது மிக அழகாக இருக்கும். மற்றும் ஒரு ஒன்று அருமை. இப்போது மேலே உருகிய சாக்லேட்டை ஊற்றி மேலும் சாக்லேட்டாக கூடும். வாவ், ஜஸ் ஒரு மாபெரும் சாக்லேட் கேக் செய்ய திட்டம் போட்டுள்ளார். சாக்லேட் கேக்களை யார் விரும்பவில்லை? அனைவருக்கும் அது பிடிக்கும். சாக்லேட் உலகத்தில் மிகவும் ருசியானதாகவும். இது வடித்துவிடும். இப்போது மேலே M&M's வைப்போம். இது மிகவும் அழகாகவும் வண்ண மிகுதியானதாகவும் இருக்கிறது. இதை மேலும் சேர்க்க வேண்டும். நாமும் எல்லாவற்றையும் சாக்லேட் மக்ரூன்களால் அலங்கரிக்கப் போகிறோம். அவை மிகவும் குழு இருக்கின்றன. ஓ, அப்படிப்பட்ட கோக்கனை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுவேன். இல்லை, என் விஷயங்களை திருடாதே. இங்கே ஒரு ஸ்கூப் வைப்போம், பின்னர் இங்கே வைப்போம். எனக்கு தாங்கள் போதும். இந்த கோன்களை பாருங்கள். இது மிகவும் அருமை, அழகாக இருந்திருக்கிறது. ஜெஸ் ஏற்கனவே தனது கேக்கை அலங்கரித்து விட்டதால் இது குவென்டின் தயாராகும் நேரம். குவென்டின், வாருங்கள். அருமை. நமக்கு விதவிதமான நிற கிரீம் தேவை. அற்புதம். அருமை. இது ஏற்கனவே சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஆரஞ்சு என்பது ஆரஞ்சு சுவையாகும். கண்டிப்பாக. நீல நிறத்தில் நீலப்பழம், சிகப்புல ராஸ்பெரி மற்றும் பச்சையில் கிவி இருக்கின்றன. வாவ். ஓ, இளஞ்சிவப்பு நிறத்திற்கு ஸ்ட்ராபெரிகள். டாடா, இதை பாருங்கள். நீங்கள் மீண்டும் தயாராக இருக்கிறீர்கள். யாருடைய கேக் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். இது ரொம்ப சுவையாக தெரிகிறது. வா, இது அபாரமாக இருக்கிறது. மற்றும் மாகரூன்கள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. ஜெஸ் சாக்லேட் கேக்கை விரும்பினார். குவென்டின் என்ன செய்வார்? ஆரஞ்சு ஒன்றை முயற்சி செய்யலாம். ஆரஞ்சு உண்டாகவே ருசியாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு சிட்ரஸ் சுவை. பழங்களும் பேரிகங்களும் கொண்ட கேக் இவ்வளவு ருசியாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அனைவரும் இதை முயற்சிக்க நான் பரிந்துரைக்கிறேன். சரி, நீ துவங்க. நவீனம்தான். அருமை. பாப்போம். ஓ, நல்ல குண்டம். இவ தந்துக்குரு இரு. அவை ஒன்றுமே சரியாக நகர்வதே இல்லை. அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாம் தெளிந்து விட்டது. அவை சாக்லேட்டால் தான் செய்யப்பட்டுள்ளது. ஹூரே ஜூலி,
பாரேன், நான் இதை அகற்றிக் கொள்கிறேன். பயப்பட வேண்டாம், இது சாக்லேட்டே, மிகவும் சுவையாகவும் உள்ளது. அக்கு, ஜூலி பயந்து விட்டாள், அதனால் அவளை அவ்வளவாக விட்டுவிடலாமே. நான் எனது கொசுகர்களுடன் சரியாக இருப்பேன். நான் இது கனவில் கண்டேனா இல்ல நிக்கோல் உறும்புகளை சாப்பிடுகிறாளா? வாங்க, இது உன் டர்ன். சுவை. ஓ, என்னை காப்பாற்று. வாங்க ஜூலி, இங்கே வந்து அதை திறக்க. இதை நம்பால முடியும். ஏய், இந்த இரக்கமற்றவையிலிருந்து என்ன காப்பாற்றுங்கள். அவை உண்மையானவை மற்றும் நீங்கள் அவற்றை சாப்பிட வேண்டும். ஓ, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அவை கடிக்குமா? நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய தாக்கம். நீங்கள் கிண்டல் பண்றீங்களா? இல்ல, அது பாரு, அவன் இருக்கான். அது மேலானதா? இல்லை 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 இல்லை, நான் நினைக்கிறேன். புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். இங்கே மேசை இதோ. தொடங்கு. அழகா, எனக்கு புரிஞ்சிச்சு. ஜூலி, உன் புகைப்படத்தை எடுக்கலாமா? சிரிச்சுக்கோ. கொஞ்சம் சூடாக இருக்கிறது. ஆஹா, அற்புதம். உன் படம் இதோ. அசிங்கம். இது ஒன்னே காமெடி. என்ன? இதுதான். என்னால் மன்னிக்கவும். ஏ, நீ என்னை பணத்துக்கு எனக்கு காட்டுங்க. அது பல சோகம். எனக்கு பிடிக்கவில்லை. ஆண்டியா, நிக்கோல், நாம கூடிய புகைப்படம் எடுக்கலாம். அவள் பார்க்காமல் இருக்கும்போது நான் முகமூடி போட்டுக்கண்டு பயமுறுத்தி விடுவேன். அருமை, பார்ப்போம். அப்பா, ஒரு இளம் பெண் இருக்க முடியாது. அது நக்கலானது. பைத்தியம் என்றால் என்ன? தலையை திறந்து பார். வாவ், ஆஹா, எனக்கும் ஒரு கேமரா இருக்கு. வாழ்த்துகள். ஆனால் சுவையான பல அளவுக்கு கெட்டு. சரி, தெளிவாக இருக்கிறது. ஆம், இது சாக்லேட். ஓ, பாருங்கள். நான் பிளேட்டின் படத்தை எடுத்தேன். அது சாக்லேட் நிறமாகி விட்டது. அது செம்ம செம்ம. எனக்கு மிகவும் பிடிக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு ட்ரீட் கொடு தயவு செய்து. என்ன? முடியாது. அதை நொடியில சாப்பிட்டு விடுவேன். பார்ப்போம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு கேமரா உள்ளது. ஆமா. ஏய், அதை திருப்பி கொடு. நான் சொன்னேன், திருப்பி கொடு. எங்கள் மேசை இப்போது சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அது நம்ப முடியாததானது. அற்புதம், ருசியானது. முதலில் போகலாமா? ஏ அப்பா, இது ஒரு மேஜிக் லாம்பு. பாரு ஜூலி, நான் இதை தேய்த்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாகிறேன். நம்ம பேசாம எந்த லெவலுக்கு பண்றோம்? அது எங்கே? என்ன? அவர்கள் உள்ளே நிற்கின்றனர். அருமை. எவ்வளவு சுவையான உணவு. எங்கள் நிகோல், அதை எனக்கு கொஞ்சம் கொடுப்பியா? இல்ல, உனக்கு உன் இடத்தில் இருக்கிறது. சரி, என்னிடம் உண்மையாக உள்ளது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. சரி, அதை நான் திறப்பேன். சின்ன பரிசு தாளம் கொஞ்சம் வாங்கி. ஏற்படும் என்ன? சக்க வாங்களே, நான் சக்தி வாய்ந்த கல்ப விருட்சம். 3 விருப்பங்களை சொல்லுங்கள்.
ஹலோ 3 ஆசைகள் கேளுங்கள். ஓ ஆமாம், எனக்கு நிக்கோல் மாதிரி சாக்லேட் விளக்கு வேண்டும். என்ன என்ன அது செய்யப்படும்? ஹே, நீ எங்க போன? விளக்கு எங்க? குட்டீஸ் இல்ல. கேரட் ஆமா, அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஓ ஓ, அதை பாருங்கள். இப்போது மிட்டாய் மழை குறுக்கிறது. அது ரொம்பவே குளுமையானது. அதை இப்போது நான் பருக போகிறேன். அட, இனிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சே. எப்படி இது? அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். என் விளக்கு கூட சாப்பிடக்கூடியதா இருக்கலாம். எழுதினே, ஓடுங்க. அப்படியா? இப்போது நான் 100 விழுக்காட்டு திருப்தி அடைந்திருக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், நானும் திருப்தியாக இருக்கிறேன். 3 சரி, 2. ஓ மை காட், நான் மிகவும் அதிர்ஷ்ட குறைவானவன். ஏண்டா நீங்களா மீண்டும் வந்திருக்கிறோம்? நீங்கள் தான் முதல் ஒருவர். இல்லை, நீதான். சரி, கல், காகிதம், கத்தி. ஆமாம், நான் இதை பொறுத்தே சாப்பிட விரும்பவில்லை. இதை செய்யலாம். எப்படி? வாவ், என்ன இது? இது சாக்லேட். அப்புறம் சூப்பர். பாருங்கள், உள்ளே சாக்லேட் இருக்கிறது. அருமையானது. ரொம்ப பெரிது. ருசியாக இருக்கிறது. இப்போது உங்கள் முறை. பாருங்கள், நான் சாக்லேட்டை மிக விரும்புகிறேன். ஒரு நிமிஷம், இது சாக்லேட் இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, நம்முடனே சமையலறைக்கு செல்ல வேண்டும். இது அவர்களின் ஃப்ரிட்ஜ். பழுது இங்க பண்ணி கிடக்குது. அது போதும், நான் போதும் என்கிறேன். நன்றி நிக்கோல், பத்திரமா இரு. திறந்து பாரு. ஓ, என்ன ஒரு அழகான நாய். அது ஒரு இனிய குருவி. ஜூலி, எங்களின் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும். சிஏ ஷீப்ஸ். இது மிக குளிர்ந்தது. நீ பார்க்க விரும்புகிறாயா? பார்ப்போம். எனக்கும் ஒரு நாய் கிடைத்தது. வணக்கம் நண்பா, உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு இதை நிச்சயமாக பிடிக்கும். அது வித்தியாசமாக இருக்கிறது. அவனுக்கு பசிக்கவில்லை. நாம் விளையாடலாமா? தொடாத. போ. உங்களுக்கு இந்த பொம்மை எப்படி இருக்கிறது? உளம் எனலாம். உங்கள் விடிவு வருகை. வேலை செய்யவில்லை. இது ஏன் இத்தனை இனிய வாசனையாக இருக்கிறது? தெளிவாகவே தெரிகிறது. இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. எப்படி நான் யூகிக்கவில்லை? சுவையாக உள்ளது. ஐயோ, எதுக்கென்றதை பார்த்தீர்கள்? நாயை சாப்பிடுகிறார்கள். ஈவல் ஜூலியுடன் அவருடைய மகன். போகிறீர்கள்? உன்னை பார்த்து நான் பயப்பட்டு இருக்கிறேன். என்ன? ஓ, மன்னிக்கவும். ஒரு நகைச்சுவையான வணக்கம், மனிதன். நிகோல். பரவாயில்லை. ஆஹா, என் பிளேட்டில் மலமோ. அந்த கொடுமையான ஈக்கள். அவை எல்லா இடமும் இருக்கின்றன. விரைவாக இங்கே வா. நமக்கு ஒரு அவசர நிலை உள்ளது. சரி. வணக்கம். இது தயாராக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் நான்? நான் மாமியில் எடுக்க ஒரு சிறு பையை எடுத்து வருகிறேன். இது உன்னை இனி தொந்தரவு செய்யாது.
வணக்கம். நிக்கோல், பொன் பாக்கம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, இனி என்ன செய்வது? நாம் சென்று பார்க்கலாம். பாவம். ஒரு நிமிடம் தருங்கள். இது உண்மையானது இல்லை. இது சாக்லேட். இதுவெல்லாம் சுமார்தான். நான் உனக்கு இதை சாப்பிட விட முடியாது. சரி, ஏதாவது முக்கியமானது. இதோ இந்த சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கு. ஆஹா, அடடா, நான் இங்க இருந்து கிளம்புகிறேன். படிப்பேன். அருமை. குழந்தைக்கு என்ன வேண்டும்? Hi, எனக்கு French fries, hours, even my bear, actually inspire favorite na burger, hatch by with a portion. So நான் எப்படி மெக்டொனால்ட்ஸில் உருளைக்கிழங்கு ஆர்டர் பண்றேன். எனக்கு ஏற்கனவே உறைஞ்ச French fries ஜாப்ஸ். மேரியம் தி பார்ட்டி நான் இதை எடுத்துடுறேன். அது நல்லது. ஓ, ராக்ஸி, நீ கவனமாக இருக்க வேண்டும். ஓ, ஆம், நான் புரிந்து கொள்கிறேன் பாட்டி. நான் எங்கே இருந்தேன்? ஓ, எனக்கு ஒரு வாணலி தேவை. வாணலியுடன் எனது கடைசி அனுபவம் வெற்றிகரமாக இல்லை. நான் சமையலறையை மறுபடியும் செய்ய வேண்டியிருந்தது. சரி, நான் டாஸ்டரில் French fries செய்யலாம். இது நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கும். ஆம், சரியா? இவ்வாறு குளிர். ஆம், சரி. இப்போது நாங்கள் கொஞ்சம் காத்திருக்கிறோம். ஓ பெண்களே, சரி, நான் உருளைக்கிழங்கை தோல் உரிக்க வேண்டும். தோலை நீக்குவோம். Southwest Berlite Kurenke, Spicy for Dance Breakers, Roberts, being our the kids. அப்படியே சரியான்ஸ். இப்படி நாங்கள் துண்டுகளை ஒன்றாக சேர்த்து அவற்றை ஒரு உருளையாக உருட்டுகிறோம். அதை ஒரு கம்பியால் சரி செய்யுங்கள். இப்படி கம்பியில் உருளைக்கிழங்கு ரோல்களை பெறுகிறோம். தயார். அவற்றை சூடான எண்ணெயில் ஆழமாக வறுக்க வேண்டும். இப்போது உருளைக்கிழங்குகள் பொன்னிறமாக மாறுவதற்காக காத்திருக்கிறோம். ஓ, அவை இன்னும் சுட வேண்டும். ஆம், அது போதுமானதல்ல. ஏய், என் துருவியை எங்கே எடுத்துச் செல்கிறாய்? சேவ், உங்கள் துருவி அந்த வயதான பெண்மணிக்கு இரக்கம் காட்டுகிறதா? நான் செய்துவிட்டேன். அடுத்த முறை தாராளமாக இருங்கள். சரி, இப்போது உருளைக்கிழங்குகளை அப்படியே அரைப்போம். இப்போது கொஞ்சம் மாவு சேர்க்க போகிறோம். இப்போது ஒரு முட்டை சேர்த்து எல்லாவற்றையும் கலந்து விடுங்கள். நாம் உருளைக்கிழங்கு மாவு பெற வேண்டும். இப்போது எனக்கு ஒரு அச்சு தேவை. ஓ, அதயம் வடிவில் நிச்சயமாக, ஏனெனில் பாட்டியிடமிருந்து வரும் அனைத்து உணவும் அன்புடன் செய்யப்படுகிறது. இப்போது நாம் உருளைக்கிழங்கு மாவை அச்சில் வைக்கிறோம் மற்றும் பல இதயங்களை அப்படியே உருவாக்குகிறோம். மோல்டை நீக்கி அதை ஓவனுக்கு அனுப்புகிறோம். ஓ, ராக்ஸி, உன் ஃப்ரைஸ் எரிகிறது. செல்லம். என்ன? ஓ, இல்ல, நீ சரி. நான் அவற்றை விரைவில் எடுக்க வேண்டும். ஓ, முடியாது. எல்லா உருளைக்கிழங்குகளும் கருகிவிட்டன. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. நான் என்ன செய்யலாம்? அது சரி, நம்ம ரொட்டியை பயன்படுத்த போகிறோம். சில துண்டுகள் போதுமானது. ரொட்டியை சிறிய செவ்வகங்களாக வெட்டுங்கள். அப்படியே பிறகு சதுரங்களாகவும் பிறகு சிறிய பட்டைகளாகவும். அப்படியே. இப்போது நாங்கள் அவற்றை இந்த மெக்டொனால்ட்ஸ் French fry பாக்ஸில் வைக்க போகிறோம். ஆம், சிறப்பை மறக்காதீர்கள். நமக்கு கெட்சப் இல்லை, ஆகவே ஸ்ட்ராபெரி சிரப் கூட சிறப்பாக இருக்கும். அதை மேலே ஊற்றுவோம். இது அற்புதம். இப்போது நட்ஸ் தூவுவோம். ஓ, ஆம், பாட்டி காத்திரு. நான் என்ன கண்டுபிடித்துள்ளேன் பாரு. அது குளிர்ச்சியாக இல்லையா? ஆமாம், ராக்ஸி, நீ அருமையாக செய்தாய். சரி, என் உருளைக்கிழங்கு பன்கேக்களும் சமைந்து விட்டன. ஒரு தட்டில் மாற்று. அப்படியே பண்ணி மேலே கெட்சப்பால் ஒரு இதயம் வரைவோம். ஓ, ஆம். நீ என் கேசப்பை எடுத்துக்கொண்டேன். அதை திருப்பி கொடு. இல்ல, இது துருவி பொரிக்காக. உருளைக்கிழங்குகளின் மீது கெட்சப் ஊற்றி தயார். இப்போது குளோய் அதை சுவைக்கலாம். சாப்பிடுங்கள். வாவ், எவ்வளவு அதிகமான உருளைக்கிழங்குகள். இந்த அழகான இதயங்களுடன் தொடங்க விரும்புகிறேன். அவற்றை முயற்சிப்போம். இல்லை, ரொம்ப எளிது. சரி, இந்த உருளைக்கிழங்குகளை குச்சியில் வைத்து முயற்சிக்க விரும்புகிறேன். இதை சுவைக்கலாம். வாவ்,
மிகவும் ஒரு அருமை. அவை கேட்சப்புடன் நன்றாக பொருந்துகின்றன. சரி, இங்கே என்ன? மெக்டொனால்ட்ஸ் பிரெஞ்ச் ஃப்ரைஸ். முடியாது. இல்லை, இது உருளைக்கிழங்கு கூட இல்லை. இது ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் நட்ஸ் சேர்க்கப்பட்ட ரொட்டி. ருசியானது, எனக்கு பிடித்திருக்கிறது. ராக்ஸி, நீ வென்றாய். ஆம், முதல் வெற்றி எனக்கு. பாட்டி, நீ என்னை ஆதரித்தாய். நன்றி. இப்போது எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். நீ எனக்காக அதை செய்யவா? நீ அதை செய்ய முடியும் என எனக்கு நிச்சயம் தெரியும். சரி, ராக்ஸி, உனக்கு ஒரு மாயாஜாலம் வேண்டுமா? முழு பழங்களும் கனி கூட ஒரு அழகான துண்டாக மாறுவது எப்படி? தயார் தானே? போய்லா, இது வேலை செய்ததா என்று பார்ப்போம். இது எப்படி சாத்தியம்? நான் ஒரு மாயாஜாலக்காரன், நீங்களும் அறிவீர்கள். இப்போது நாம் ஒரு உடனடி உரை ஸ்ப்ரே எடுத்து தொடங்குவோம். ஓ, நான் தவறான பொத்தானை அழுத்திவிட்டேன். ஓ, என் கண்ணாடிகள் உறைந்து விட்டன. எனக்கு எதுவும் தெரியவில்லை. சமையல்காரர், நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? நிறுத்து. இனி அதை செய்யாதே. அந்த ஸ்ப்ரே திருப்பப்படணும். நம்ம பழங்களை ஸ்ப்ரே பண்றோம். இப்போதைக்கு உறைஞ்சு விட்டன. இப்போது நம்ம ஒரு கண்ணாடியை எடுத்து அதுல குழாய்களை அரைக்கிறோம். அப்படியே இது போல. இது ஒரு உறைந்த பழ காக்டெயிலாக இருக்க போகிறது. அது புத்திசாலித்தனமா இல்லையா? இன்றைய குழந்தைகள் அதை மிகவும் விரும்புகிறார்கள் என்று எனக்கு தெரியும். சரி, தயார். இப்போது நாங்கள் சிறிது தண்ணீர் சேர்க்க போகிறோம். சரி, அது போதுமானது. ஒரு குழாய் தேவை. இத பாருங்க, பழ ஆஸ். நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க செஃப்? என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது. நமக்கு ஒரு ஷேக்கர் தேவை. அதுல விற்பனை இயந்திரத்திலிருந்து கம் வைக்கிறோம். இன்கம். அதிலிருந்து எப்படி ஒரு காக்டெயில் செய்வது? அதை முயற்சிப்போம். ஓ, எவ்வளவு உறுதியானது என் தாடை. ஓ, நான் அதை கீழே விட்டுவிட்டேன். அதை சாப்பிட முடியாது. பப்ளிக் அம்மா நீக்கி தாடையை மீண்டும் இடுங்கள். ஓ, நான் நல்லா இருக்கிறேன். அது நகைச்சுவையாக இருந்தது பாட்டி. நீ ஒரு மாயவாதி. சரி, சுவைக்கும் கோழி மட்டும் பொருள் அல்ல. நீ நிறைய கருநெல்லிக்காய் சுவை கொண்ட சிறப்பூற்ற வேண்டும். மேலும் மேலே வெள்ளி தூள் அதிகமாக சேர்க்க வேண்டும். நிச்சயமாக அது மிக பிரகாசமாக இருக்கும். நிரப்பு மேல கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுகிறோம். அப்பொழுது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். இதை சேடிலுக் பண்ண வேண்டும். ஓ ஆம், என்ன அழகான மனம். சரி, அதை விற்பனை இயந்திரத்தில் ஊற்றுங்கள் மற்றும் குடிநீரை குடை மற்றும் ஒரு ஸ்ட்ரா கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை இருக்கின்றன. நான் முடித்து விட்டேன். அருமை செஃப், அருமை. சரி, நம்முடைய மாமர்லேடுகளை பிளெண்டர்ல போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரைட் சேர்க்கலாம். அது போதும். இப்போது நாம் தொடரலாம். அத ஆன் பண்ணுவோம். ஓ இல்ல, மூடிய பத்தி மறந்துட்டேன். ஆனால் சரி, இது ருசியாக இருக்க வேண்டும். கரடி வடிவில் ஒரு கண்ணாடி கண்டுபிடிச்சேன். அதுல காக்டெயில ஊற்றி ஒரு ஸ்ட்ரா போடுறோம். அதை பாருங்கள், இது அழகாக இல்லையா? நானும் முடித்து விட்டேன். குளோய், விரைவில் முயற்சி செய். சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓ வாவ், எல்லாமே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த அழகான டெடிகருடன் இருந்து தொடங்க விரும்புகிறேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது நிறமுள்ள காக்டெயில். அதை சுவைக்கலாம். ஓ, எனக்கும் இது பிடிக்கும். பல்வேறு சுவைகள். ருசியாக இருக்கிறது. இப்போது இந்த பெரிய பிரகாசமான காக்டெயிலை பாருங்கள். ஓ, அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. அது அழகாக ஒளிர்கிறது. எல்லா காக்டெயில்களும் அருமையாக இருக்கின்றன. எதை தேர்வு செய்வது? நீங்கள் அனைவரும் இப்போது வெற்றி பெறுகிறீர்கள். ஓ, நன்றி செல்லமே. எவ்வளவு அழகாக இருக்கிறது. நிச்சயமாக நான் செஃப் என்பதால எனக்கு சமையல் தெரியுமே. நான் உங்களுக்காக ஒரு மிகச்சிறந்த கேக் செய்யவிருக்கிறேன். மையத்தில் சராப் மாதிரியை வைத்து இடம் செய்து கிரீமை எல்லா பகுதிகளிலும் பரவச் செய்து ஸ்பேச்சுலாவால் சமமாக செய்து மேலும் பல அடுக்குகள். அருமை. இனி இதற்கு சரியான தோற்றம் கொடுப்போம். ஏது பாட்டி?
என்னிடம் ஒரு அச்சு அலமாரி இல்லை. நான் ஒரு துருவியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நடுவில் ஒரு துளை இருக்கிறது. அற்புதம்! அதில் இனிய சாறை நிரப்பலாம். இல்லை பாட்டி, நீ இதை செய்வதற்கு தயார் மனமாக இருக்கிறாயா? ஓ, நன்றி பேரக்குழந்தை. எனக்கு பற்கள் உள்ளன. வணக்கம். பீஸ் அவரை பிடித்து விட்டது. அழகு மணிக்கொம்புகளை பயன்படுத்தி குழந்தைக்கு நல்லதும் ருசியானதுமாக இருந்த சிறார் கேக்கை அலங்கரிப்பேன். இத பாருங்க. இவைகளை பார்க்கிறாயா? இவை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டவைகள். தானே செஞ்சு குறியா கொஞ்சமா. ஹே, எவ்வளவு நகைச்சுவையாக. நான் ஒரு பெரிய எரிமலை தயாரித்து விட்டேன். சிறிது சர்க்கரை நீரை ஊற்ற நேரம். அது நமது லாவா ஆகும். அமையமான இறுதி உந்துதல். அற்புதம். அரே, என்ன மீண்டும்? ஹே குழந்தை, பொறுமையாக இரு. அங்கே நீ என்ன சொல்ற? நான் குக்கி கூழ் செய்றேன். நான் வலிமையானவன். இப்போ நாம ஒரு அற்புதமான கடற்கரை செய்யலாம். நீக்கு எப்படி பிடிச்சிருக்கு? அருமை. இந்த அலங்காரங்கள் அதிசயமானவை. எல்லாம் மாஸ்ட் முட்டையால செய்றாங்க பாரு. அறிதல். வாவ், நீ தொங்க சிறப்பாக செய்தாய். இந்த அற்புத கடலோரத்திலிருந்து என் கண்களை பிடிக்க முடியவில்லை. எவ்வளவு அழகான புகுப்பு. முயன்று பாருங்கள். வாவ், ருசியானது. உதவிக்கு நீங்கள் ஒரு மேதை. மிகவும் நன்றி. மிகவும் அழகாக உள்ளது. தேன் மிகவும் இனிமையாக. கோதுமை மற்றும் தேனீச்சுவர் மிகவும் முறுக்கல். என் விரல்களை நக்கலாம். இது என்னால் பிடிக்கிறது. சரி செஃப், நான் எரிமலை ஒன்றை குடிக்கிறேன். இதை நான் இதுவரை செய்யல. இது ரொம்ப நல்லா இருக்கு. மற்றும் கேக் தானே ரெசிபியாக அவ்வளவு சுவையா இருக்குது. வெற்றி பெற்றவர் மை. நன்றி காரிகை. சரி சரி சரி, இந்த இனிய வாலண்டைன் எனக்கு ரொம்ப வேணும். ஒரு கிணறு. ஓ, அது ஒளி குமிழ்ச்சி. இனி பேத்தி ஸ்ட்ராபெரிகளுக்கு மிகவும் விரும்புவாள் என்பதை நான் அறிவேன். ஆகவே நான் அதில் ஒரு ஃபவுண்டைன் ஆக்குவேன். என்ன அதிசயம்! எங்கள் ஸ்ட்ராபெரிகள் கலந்து விட்டன. இதனை ஊற்றுவோம். அற்புதம். ஓ, இந்த மாதிரிகள் பார்க்க நம் இனிப்பு கலவையை இதில் ஊற்றி அதை ஃப்ரீசரில் வைத்து உறைய முடியும். இப்போது நீங்கள் அவற்றை கிணற்றில் மூழ்க விடலாம். அருமையான யோசனை. அதை குச்சியில வச்சு விடலாம். குறிக்கும் ஒரு அணுகுமுறை. பாட்டி, எனக்கும் ஒரு திட்டம் உண்டு. என் தங்க கைப்பைத்தில் என்ன வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ நமக்கு தெரியவில்லையா? நன்றி, தொண்டு பாருங்க. மிக காப்பாக விலை உயர்ந்த மிட்டாய்கள். முதலில் அதிகமாய் வெளிச்ச சாக்லேட். நாம் இதை நீர்க்குளத்தில் உருக்க வேண்டும். வெள்ளையில் இருக்கும். ஆம், இவ்வளவு தெளிவாக. இப்போது எனது இனிய பொன்னிற ஸ்ராப் மட்டுமே.
அது உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? ஆச்சரியமாக உள்ளது. ஆமா, இதுதான் எல்லாமா கலக்கி கிளந்திருக்கேன். நான் ஒரு உண்மையான தங்க ஊற்றை உருவாக்குவேன். மின்மினிக்கு சில மாயாஜாலங்களை சேர்ப்போமா? அப்பா கோபம் கொண்டார். பாப்பா சாக்லேட்டுகளை ஊற்றி விடுவது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவற்றை காண்பிக்கிறேன். சரியாக உள்ளது. அதனை ஒரு குச்சியில் எடுப்பது அல்லவா? என்ன மீண்டும் ஐயோ பேரன், இது மிக அதிகமாக இருக்கின்றது. நாம் ஒரு கிணறு அவசரமாக தயாரிக்க வேண்டும். என்னிடத்தில் பெர்கம் இருப்பது நன்றாகவே. சரி, நான் காப்பாற்றப்பட்டேன். அதை உடைக்க வேண்டும். வாங்க, அந்த நெருப்பு பாருங்கள். அருமை. மற்றும் நான் ஜெல்லிகளை கம்பிகளில் வைக்க பயன்படுத்துவேன். வா, எனக்கு பல திருப்திக்குரியவை இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் வெவ்வேறு விதமாக உள்ளன. யார் பார்த்தார்? நான் தான் எதிர்ப்பானே. ஓ, ஹாஹா, சூப்பர். சரி குட்டி சகோதரி, உனக்காக எல்லாம். ஓ, எல்லா ஃபவுண்டின்களும் மிக அழகாக இருக்கின்றன. நான் ஸ்ட்ராபெரி ஒன்றை தொடங்கி பார்க்கிறேன். எங்கள் ஸ்ட்ராபெரிகள் ஃபவுண்டனில் மூழ்க விட்டு ஒரு முறை முயன்று பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் இருந்தது. உட்காருங்க. இந்த ஊற்று கிணறு பப்ளம் இருந்து உருவாக்கப்பட்டதா? அது அருமையா இருக்குது. மிக மிக நன்றாக. லிப்பிங். அங்கே கமிஸ் உள்ளதா? இதை காத்திருப்பதற்கான ஆவலே இல்லை. வாவ், ஐ மிஸ்ஸிங். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் நான் குமிழிகளை ஊதவும் முடியும். சரி, இந்த நீரூற்று நிஜமாகவே தங்கத்தால் செய்யப்பட்டதா? இது மிக பிரகாசமாக இருக்கிறது. சாக்லேட்ஸை அதில் மூழ்க விடலாம். நீ மிக அபாரம். நாளைக்கு உங்களோட பேசுறேன். அந்த இடத்தில் சிக்கிக் கொண்டது. ஓ, அதானே, எனக்கு தெரியும். உங்கள் அடுத்த வேலை இல்லை. ஐயோ, பிசா. இதுவரை இல்லாத அளவுக்கு ருசியான பீட்சா ஐஸ்கிரீம் மற்றும் கண்டிப்பாக இனிப்புகளால் செய்யப்படுகிறது என்று எனக்கு தெரிகிறது. வாவ், இது ஏற்கனவே அழகாக இருக்கிறது. பேசாமல் முன்னேறும். என்னுடைய இனிப்பு சேகரிப்பை எப்படி விரும்புகிறீர்கள்? இது மிகவும் பெரியது. நான் அதை என் சகோதரியுடன் பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் முதலில் பீஸாவின் வடிவத்தை வெட்ட வேண்டும். இப்போது இது பல்வேறு இனிப்புகளால் அலங்கரிக்கப்படுகிறது. ஆஹா, இவ்வளவு நிறைய இருக்கிறதா? மற்றும் நடுவில் M&M's. ஓ, சரி, வாருங்கள். பேரனே, நீ செம்மையாக வேலை செய்து கொண்டிருக்கிறாயே. சரி, இது ரொம்ப ரொம்ப ரசமானது. ஆனா என்னோட சாந்த பீட்சாவை பண்ணணும். எனக்கும் ஒரு சுவாரஸ்யமான செய்முறை உள்ளது. அதை நீண்ட நாட்களா முயல விரும்பினேன். மாவினை முட்டை தொகுப்பில் வைத்து அதை எண்ணெய் தடவி சீசரால் நிரப்ப வேண்டும். சீஸ் வெளியேறாமல் தடுக்க முக்கியமானது மெல்ல அதன் முனைகளை உடைத்து விட்டால் போதும். உணர்ந்தேன். வேக விட தயாராக ஓவனுக்கு தொடக்குவோம். ஓமோ, வாசம்
கீரை மற்றும் தக்காளிகளால் அலங்கரிக்கிறோம். பாப்பாவுக்கு கொடுக்கலாம் பாட்டி, என்னை புன்னகைக்க செய்யாதே. அவர் என்ன செய்கிறார்? வாவ், அடப்போச்சு. ஓ கடவுளே, முதலில் கிடலை உருட்டி தோடா டொமேட்டோ பேஸ்ட் ஐ பயன்படுத்து. அதை பரப்பி பசலை கீரை மற்றும் செர்ரி தக்காளி வைக்கின்றீர்கள். இது ஒரு நல்ல யோசனை. இப்போது துருவிய சீஸ், அதை பரப்பி பீட்சா நெருப்பு பயன்படுத்துவோம். சும்மா சரி, அனைவரும் ஒன்று தயாராக இருக்கிறது. மாமாமியா, நாம முடித்து விட்டோம். எல்லா பீட்சாக்களும் மிகவும் வித்தியாசமாகவும் அபூர்வமாகவும் உள்ளன. இந்த பீட்சா பெரியதாக இருக்கிறது. செயலாளர், நான் ஒரு பிஸ்கட் கண்டுபிடித்தேன். மனம் அற்புதமாக உள்ளது. இதன் ருசி ஒப்பிடத்தக்கது. பாட்டி எனக்காக சமைத்ததை நான் சப்ரோபக்கிறேன். நான் அவளின் மிகவும் கடினமாக முயற்சிக்கிறார் என்பதை அறிகிறேன். ஆனால் இந்த பீட்சா பெரிதாக அசைவமாக இல்லை. இனிப்புகள் சந்தேகமே இல்லாமல் வெற்றி பெறுபவர் யார் என்பதை நான் அறிவேன். அவன் என் சகோதரன்.